ஹாய்ங்க. வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு. அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாரி சின்ன சின்னதா உரிச்சு, ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குனதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பொருள்லாம் சேர்த்தரலாம். அம்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு. இப்ப மசாலா பொருள் சேர்க்க போறாங்க. மல்லித்தூள் வந்து 2 சட்னி கரண்டில 2 கரண்டி. சட்னி கரண்டில 2 கரண்டி. அதாவது இந்த குழிக்கரண்டி இருக்கும்ல, அதுல 2 கரண்டி. அவ்வளோதான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க. மசாலா கரிஞ்சு போயிரும். இது ஹோம்மேட் மிளகாத்தூள் தான். இது ரொம்ப காரமா இருக்கும் அப்படிங்கிறனால 1 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுருக்காங்க. இப்ப மல்லித்தலை, புதினா போட்டுருக்காங்க. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்க எலும்ப தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும். இப்ப இந்த அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டோட ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா அது மட்டும் போட்டு அரைச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல தக்காளி, வெங்காயம் அதோட இது மட்டும் போட்டு அரைச்சுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும். இப்போ கூட்டி வச்சிருக்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த கறி குழம்புல நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய், தேங்காய் தட்டி போடுவோம். அதை வந்து போடுறேன், கத்திரிக்காவையும் தேங்காயையும். அவ்வளோதான் போட்டுட்டு ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிச்சு ஊற்றினா கறி குழம்பு ரெடி.